வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒத்துக்கிற மாட்டார் தான் தோக்க போறது. தோத்ததுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாருன்னா, இது மிஷின் மாறிடுச்சுன்னு இதுதான் சொல்ல போறாரு. எங்களுக்கு தெரியும். அதுக்குதான் இப்பயே எஸ்ஐஆர் எதுக்குறாங்க. எஸ்ஐஆர் போலி வாக்காளர்களை நீக்குவது, இரட்டை வாக்காளர்களை நீக்குவது, உண்மையான வாக்காளர்களுடைய வாக்குகள் பறிபோகாம பாதுகாப்பது. இதுதான் எஸ்ஐஆர் உடைய நோக்கம், தேர்தல் கமிஷனுடைய நோக்கம். அதற்கு தேவையான பணிகளை தேர்தல் கமிஷன் செய்கிறது. ஆகவே எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் ஆதரிக்கிறார். இவர்கள் தோற்று விடுவோம் என்று மக்களுடைய நலனுக்கு எதிரான திட்டங்களை நாம் தீட்டி விட்டோம். மக்கள் நம்மளை வெறுத்து விட்டார்கள். நம்முடைய தோல்வி உறுதி என்று தெரிந்த காரணத்தினால் இப்போதே தோல்விக்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணங்களில் ஒன்றுதான் எஸ்ஐஆர் மூலமாக உண்மையான வாக்காளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு பேசுவாங்க. இதைத்தான் பீகார்லயும் பேசினாங்க. மக்கள் விழிப்போடு இருக்கார்கள். யாராவது எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்களா? எல்லாருக்கும் ஓட்டு வந்துடும். உண்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு, உண்மையான வாக்காளர்களுக்கு ஓட்டு வந்துடும். போலியா 2 இடத்துல ஓட்டு வச்சிருந்தா ஓட்டு காலியாயிரும். இறந்து போனவங்க ஓட்டு காலியாயிரும். இதுதானே ஒழிய, அதனால பீகார்ல என்ன நடந்துச்சோ அந்த முடிவு தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. முதலமைச்சர் வரப்போகுது. காலங்காலம் நடக்குது. இந்த பிஜேபி கொண்டு வந்த திட்டம் கிடையாது. காங்கிரஸ் காலத்துல 2002 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த திட்டம் இருந்துச்சு. இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் வழங்க வாக்காளர்களை தீவிர திருத்த பணி நடந்துச்சு. அதனால இது பிஜேபி கொண்டு வந்தது கிடையாது. தேர்தல் கமிஷன் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். அந்த அடிப்படையில் செய்யறான்னு சொன்னா, ஸ்டாலின் முதலமைச்சரா வரப்போறதுக்காக செய்ய முடியாது. உண்மையான வாக்காளராக இருக்கணும். போலி வாக்காளர்கள் களையணும். அதற்காக எடுக்கிற நடவடிக்கை தான். அப்படித்தான் நீங்க பார்க்கணும். அதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.